இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வைத்திருக்கிற தலைப்பு என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, வார்னிங் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். நம்மளோட நண்பர்களை குறித்து தேவன் எச்சரிக்கிறார். நம்மளோட ஃபெலோஷிப்பை குறித்து தேவன் எச்சரிக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு என்ன அப்படின்னா சொல்கிறாரு, நான் உன்னை பாவத்தில் இருந்தெல்லாம் கழுவிட்டேன், நான் உன்னை ரட்சித்துட்டேன், உனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துட்டேன். ஆனால் நீ திரும்ப நான் யார்கிட்டேருந்து உன்னை வேர் பிரித்து கொண்டு வந்தனும். நீங்கள் ஒரு காலத்தில் வித் ஸோ மெனி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பாவத்தில் நடத்துகிற நண்பர்கள் கூட்டத்தோடு நீங்கள் இருந்தீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்து செகண்ட் சான்ஸ் கொடுத்து முற்றிலுமாக அவங்கக்கிட்டேருந்து பிரித்து உங்களுக்குன்னு ஒரு அழகான ஒரு லைஃப் ஆண்டவர் அமைச்சு கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, திங்கிங் அபவுட் கோயிங் பேக் டு திஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நண்பர்களிடம் திரும்ப போகணும்னு யோசிக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா சில பேர் போயிட்டீங்க. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, டு நாட் டிஃபைல் யுவர் செல்ஃப் பை கோயிங் பேக் டு தம். திரும்ப நீ உன்னை பரிசுத்த கொலைச்சல் ஆக்கிடாத. அவங்கக்கிட்ட போய் திரும்ப உன்னை பரிசுத்த கொலைச்சல் ஆக்கிடாத. உன்னை அவங்க பாவத்தில் வழி நடத்திக்கிட்டு இருந்தாங்க, கர்த்தருக்கு எதிராக உன்னை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நீ திரும்ப அவங்க கிட்ட நீ போய் சேர்ந்த அப்படின்னா திரும்ப நீ பாவத்தினால நிரப்பப்படுவ. உன்னை ஆண்டவர் அந்த ரத்தத்தினால கழுவி இருக்கிறாரு. அந்த ரத்தத்தினால கழுவி இருக்கிற இடத்துல திரும்ப நீங்க அதே பழைய வழிகளுக்கு நீங்க போனீங்கன்னா திரும்ப அந்த பாவத்தினால நீங்க நிரப்பப்படுவீங்க. தேவனை அந்த இடத்துல நீங்க விட்டு கொடுத்துடுவீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? தேவன் உங்களை சும்மாலாம் அவர் ரட்சிங்களே, ஹி கேவ் இஸ் லைஃப் ஃபார் யூ. அவர் உங்களுக்காக மரணித்தாருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் உங்களை கர்த்தருக்குள்ள கட்டணுமே தவிர அழிவுக்கு நேராக நடத்தக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப் ஷுட் பில்ட் யூ இன் கிரைஸ்ட் அண்ட் நாட் டிஸ்ட்ராய் யூ. ஸோ இன்றைக்கு ஒரு வாட்டி சோதனை செய்து பாருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எப்படி இருக்குன்னு. ஒருவேளை இப்போ ப்ரெசென்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஒழுங்காக இல்லை அப்படின்னா கர்த்தர் இடத்துல பாரத்தை போட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல விலகிடுங்க. ஓகே, கர்த்தருக்கு பிரியமா இல்லாத இடத்துல நம்ம இருந்து ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஓகே, ஒருவேளை ஆல்ரெடி அங்கேருந்து வெளியில் வந்தாச்சு, திரும்ப போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா போயிட்டீங்க அப்படின்னா கர்த்தரத்தில் உதவி கேட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துடுங்க. நம்ம பாத்திரம் கழுவுறோம், வி ஆர் வாஷிங் வெசல்ஸ். ஓகேவா? அந்த டர்ட்டியான வெசல்ஸை க்ளீன் பண்ணி தனியாக வைப்போம். கரெக்டாக? அதை விட்டுட்டு அந்த க்ளீனான வெசல்ஸை திரும்ப தொடச்சி எல்லாம் க்ளீனாக்கி சோப்பு போட்டு க்ளீனாக்கி திரும்ப நம்ம டர்ட்டியான வெசல்ஸோட அந்த க்ளீன் வெசல்ஸை நம்ம போட மாட்டோம்ல. புரிஞ்சுதா? நம்ம ஒரு பாத்திரத்தை கழுவிட்டோம்னா அது தனியாக க்ளீனான பாத்திரத்தோட தான் வைப்போம். க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப அந்த டர்ட்டியான பாத்திரத்தில் போடுவோமா? போட மாட்டோம். அப்படி போட்டோன்னா நம்மளை விட முட்டாள் இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க. ஸோ அதே போல தாங்க ஆண்டவர் உங்களை கழுவி பரிசுத்தமானவர்களோடு உங்களை வைத்துட்டார். அவர் கூட உங்களை வச்சுட்டாரு. திரும்ப நீங்கள் அதே இடத்துக்கு போயிட்டீங்க, திரும்ப அந்த பாவத்துக்கிட்டே போயிட்டீங்க அப்படின்னா நம்மளை மாதிரி விட்டால் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு 2-3 வசனங்களை நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன், துன்மார்கருடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும். இங்கிலீஷில் வாசிக்கலாம். The righteous should choose his friends carefully, for the way of the wicked leads them astray. ஸோ தேவன் கிளியராக சொல்கிறாரு, ஒரு நீதிமானாக இருக்கிறவன், தேவனோட பிள்ளையாக இருக்கிறவன் அவனோட அயலான்கள், அவனோட ஃப்ரெண்ட்ஸை நம்ம ஞானமாக தேர்ந்தெடுக்கணுமா. ஏன்னா துர்மார்களோட வழி அவங்கள என்ன பண்ணுது? மோசம் பண்ணுதா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். He who walks with the wise men will be wise, but the companion of fools will be destroyed. ஸோ இந்த இடத்துல தேவன் நம்மளுக்கு என்ன சொல்கிறாரு நீங்கள் பார்த்தீங்களா? அவர் சொல்கிறாரு ஞானிகளோட நடக்கணும். இந்த ஞானிகள் எப்படிப்பட்ட ஞானிகள்னா இந்த உலகத்துக்குடைய ஞானம் உள்ளவர்கள் கிடையாது, தேவ ஞானத்தை பெற்றவர்கள். தேவ ஞானம் தேவனுக்கு பயந்து தேவ வழிகளை கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களே அவங்க தான் those are wise people. அவங்களோட தான் நம்ம நடக்கணும். மூடர்களோட நடந்தோம் அப்படின்னா நம்ம முட்டாள்களை தான் போவோம் அப்படின்ட்டு. கடைசியா ஒரு வசனம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33லேருந்து 34 வரைக்கும் நம்ம வாசிப்போமா? மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்கள். உங்களுக்கு வெட்கமுண்டாக இதை சொல்லுகிறேன். நம்ம இங்கிலீஷில் வாசிக்கலாம். 15:33-34.
Do not be deceived. Evil company corrupts good habits. Awake to righteousness and do not sin. For some do not have the knowledge of God. I speak this to your shame. இந்த இடத்துல பால் சொல்றாரு, துர்மார்கள் கூட நம்ம சஞ்சலித்து கொண்டிருந்தோம்னா அது நம்மளோட நல்லொழுக்கங்களை கரப்ட் பண்ணிடுமா. ஆனால் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், நீதியான காரியங்களுக்கு நம்ம விழுத்து கொண்டு we need to awake to righteousness and பாவம் செய்யாமல் இருக்கணும். ஒருவேளை நம்ம அப்படி இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது என்ன ஆகும், வெட்கத்தை உண்டாக்கி விட்டுடும். ஸோ இன்றைக்கு கூட தேவன் நம்ம கூட அழகாக பேசினா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்ஸை குறித்து பேசினா, நம்ம தேவனுக்குள்ள நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை ஞானமாக தேர்ந்தெடுத்து கொள்வோம். தேவையில்லாத என்ன சொல்கிறது கம்பெனி, அதாவது தேவையில்லாத நபர்களோட நம்ம சஞ்சலிக்க தேவை. அப்படி பண்ணோம்னா நம்மளோட முடிவு எப்படியா இருக்கும், ஒரு முட்டாள்களை போல இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா, இப்போது கூட இந்த வார்த்தையோடு எங்ககிட்ட பேசினதுக்காக நன்றி. உமக்குள்ள ஆண்டவரே ராஜா, ஏசப்பா நீர் உமக்கு பிரியமுள்ளவர்களோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பாவத்தில் எங்களை நடத்துகிறவங்கக்கிட்ட இருந்து விலக எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் கால்கள் உமக்கு பிரியமில்லாத இடத்திற்கு போகக்கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமேன். ஆமேன். God bless you. Have a great day.